ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கிரீப்பியான அனிமே டாய்லெட் பவுண்ட் ஹனாகோகுனோட சீசன் 1 எபிசோட் 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட நேனே ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஹனாகோ இருக்க கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் டெய்லி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன யோசிக்கிறானா, என்னதான் ஃபிஷ்ஷா இருந்த என்ன ஹியூமனா இவன் ஆக்கனா அப்படின்னாலும் டெய்லி இதே மாதிரி ரெஸ்ட் ரூம் நான் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோட யூத் எல்லாம் இதுலயே போயிடுமா, நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டை என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ஹனாகோ கிட்ட ஹனாகோ இன்னைக்கு நான் சீக்கிரம் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹனாகோ என்ன சொல்றானா, இங்க பாரு நீ எதுக்கு இவ்ளோ எக்ஸைட் ஆகுற, இங்க நம்ம ஜாலியா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, நான் ஒரு டேட் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னது டேட்டா, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு நேனே சொல்றா, ஒரு அப்பர் கிளாஸ்மேட் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எம்டி ரூம்ல தனியா வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹனாகோ ரொம்ப கிரீப்பியா ஃபீல் பண்றான். பட் அந்த எம்டி ரூம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா உடனே நேனே சொல்றா, அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை செய்யறான், சோ பேப்பர் ஒர்க் பண்றதுக்கு தான் என்ன கூப்பிட்டுருக்கான்னு சொன்ன உடனே நம்ம ஹனாகோ சொல்றான், இங்க பாரு இது ஒன்னும் டேட் கிடையாது, உன்னை கூப்பிட்டுட்டு அவன் தனியா உன்னை வேலை செய்ய விட்டுட்டு அவன் கிளம்பி தானே போக போறான், அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், இதுக்கெல்லாம் நீ ஓகே சொல்லாத அப்படின்னு சொல்லி இவன் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதையெல்லாம் நேனே கேட்பாளா, இல்ல நான் போயே ஆகணும், என்னோட லவ்க்கு நீ தடையா இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹனாகோ என்ன பண்றான், உனக்கு என்ன ஃபிஷ் ஃபுட் பிடிக்கும்னு சொல்லி சொல்றியா, நான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபிஷ் டேங்க் எடுத்து காமிக்கிறான். உடனே நம்மளோட நேனே, இங்க பாரு ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்றதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலையை முடிச்சிட்டு கிளாஸ்க்கு போறாங்க. அவங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் டீச்சர் லெசன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம நேனே என்ன பண்றானா, ஐயோ இன்னைக்கு நான் ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ண வேண்டாம், என்னால முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட நோட்ஸ்ல வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. பட் அவளுக்கு பின்னாடி ஒரே ஒரு கண்ணு மட்டும் நமக்கு தெரியுதுங்க. அது என்ன ஏதுன்னு இப்ப வரைக்கும் ஒன்னும் புரியல. பட் அந்த சமயத்துல இங்கிலீஷ் டீச்சர் இவளை பார்த்து இந்த புக்ல இருக்க இந்த ஃப்ரேஸ படின்னு சொல்றாங்க. சரி நான் எடுத்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக்க தேடுறா, எதையுமே காணோங்க. அவ டெஸ்க்ல வச்சிருக்க எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. சோ கிளாஸ் முடிஞ்சதும் இவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்துட்டு என்ன உன்னோட பொருள் எல்லாம் தொலைஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, ஆமா நான் அப்பதான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், திடீர்னு பார்த்தா காணோம், கிளாஸ் முன்னாடி அவமானமா போச்சு அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஃப்ரெண்ட் சொல்றா, உனக்கு யோசை பத்தி தெரியுமா, ஸ்கூல்ல ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு, நம்மளோட பொருட்கள் எல்லாத்தையும் அந்த யோசையை தான் திருடி கொண்டு போயிட்டு இருக்கான். பட் அந்த யோசையோட ஒரிஜினல் ஃபார்ம் நீ பாத்துட்ட அப்படின்னா அடுத்த செகண்டே அது உன்னை கொன்னுடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீ நம்புறியான்னு சொல்லி இவகிட்ட கேட்க, நேனே என்ன சொல்ற, இதெல்லாம் கட்டுக்கதை தான், அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவளோட ஃப்ரெண்ட் சொல்றா, ஆனா எனக்கு என்னமோ இது உண்மைன்னு தான் தோணுதுன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஸ்கூல்ல இருக்க மத்த பசங்களோட பொருட்களும் காணாம போகுதுங்க. திடீர்னு வெளியில ஒரு சவுண்ட் கேக்குது, என்னடான்னு போயிட்டு அங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல்ல இருக்க மொத்த ஸ்டூடெண்ட் லாக்கர்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு பொருள் காணாம போயிட்டு இருக்கு. எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது யோசே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துலதான் நேனேவோட செதில்கள் வெளியில வர ஆரம்பிக்குதுங்க. ஐயோ இதை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அவ பயத்துல ஓடினதுனால இந்த ஸ்கூலோட ஓல்டு பில்டிங்க்கு போயிட்டாங்க. ஐயோ நான் என்ன பண்றது, சீக்கிரமா இந்த ஸ்கேல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் பாக்கணும்னு சொல்லும் போதுதான் அவ பக்கத்துல ஒரு அழகான டவல் ஒண்ணு இருக்கு. சரி இது எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒன்னொன்னா இவளோட பொருட்களை அவ பாக்குறாங்க. என்னது இது தொலைஞ்சு போன பொருள் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கிளாசெட் ஓபன்ல இருக்கு. சரி உள்ள எல்லா பொருளும் இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றா. பார்த்தா அங்க யோசை இருக்குங்க. யோசேவை பார்த்த யாரும் உயிரோட தப்பண்டே கிடையாது. சோ இவளை கொல்றதுக்காக அது வரும்போது நம்ம நேனே பக்கத்துல இருந்த அந்த ஒயிட் கலர் கோஸ்ட் என்ன பண்ணுதுன்னா உடனே அதை அழிச்சிருதுங்க. விச் மீன்ஸ் ஹானகோ அங்க வந்துட்டான். அவன் என்ன சொல்றானா, இங்க பாரு நீ என்னதான் கோஸ்டோட ஒரு சர்வெண்டா இருக்க அப்படின்னாலும் உனக்குமே உயிர் போச்சுன்னா திருப்பி வராது. சோ பி கேர்ஃபுல் ஓகேவா அப்படின்ட்டு இவன் பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துலதான் பக்கத்துல ஏதோ ஸ்லைம்ஸ் மாதிரி குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ் இவ பக்கத்துல வருது. அவ பார்த்த உடனே என்னது இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான், இப்போ நான் அட்டாக் பண்ணுச்சுல அந்த பிக் உருவம் இதுங்கதான், அத நான் அடிச்சு நிமித்தின உடனே அதுங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துருச்சு. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க யாரும் ஒன்னும் பயம்புறுத்துற உயிர் கொள்ற அளவுக்கு பயங்கரமான உயிரினங்கள் கிடையவே கிடையாது. உனக்கு
உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஹியூமன்ஸ் எப்பவுமே எக்ஸாஜுரேட் பண்ணி ஒரு கோஸ்ட் ஸ்டோரிய வேற லெவல் பயங்கரமா ரூமர்ஸா கிளப்பி விட்டுருவாங்க. ஆனா நிஜமாவே பேய்கள் அப்படி கிடையாது. ஒரு சில ஆக்ரோஷமான பேய்களும் இருக்காங்க, ஆனா எல்லா பேய்களும் அப்படி கிடையாது. இங்க பாரு, இவங்க எல்லாருமே திருடுற ஒரு யோசேஸ் தான். இவங்கள மூக்கேன்னு சொல்லி சொல்லுவோம். இதுங்களுக்கு திருடுறது ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னைக்குமே மத்தவங்களை ஹார்ம் பண்ணணும்னு சொல்லி இவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க கிரியேட் பண்ண அந்த ரூமர்ஸ்னால இவங்க நீங்க கிரியேட் பண்ண ரூமர்ஸ் மாதிரியே நடிச்சாகணும். அப்படி நடிக்கல அப்படின்னா சீக்கிரமா இந்த மூகேஸ நீங்க மறந்து போயிடுவீங்க. மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த யோசேஸ் அழிஞ்சே போயிடும். அதனால நீங்க சொல்ற அந்த மொக்க கட்டுக்கதைக்கு இவங்க நடிச்சே ஆகணும் சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த யோசேஸ் பக்கத்துல இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும், உனக்கும் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம நேனே கிட்ட கேக்குறாங்க. இத பார்த்த உடனே வாவ், இதுங்க இவ்வளவு நல்ல கிரியேச்சர்ஸான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹானோகோ என்ன சொல்றான், இங்க பாரு, நான் தான் ஹானோகோ, பாத்ரூம் கோஸ்ட். இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஆப்பரேஷன்ஸும் நான் தான் பாதுகாக்கிறேன். ஹியூமன்ஸ் அண்ட் கோஸ்ட்க்கு நடுவுல இருக்க இந்த ரெல்ம நான் கண்டிப்பா கட்டுக்கோப்போட வச்சே ஆகணும். ஆனா இதுல எந்த ஒரு ஆப்பரேஷனுமே, ஏதாச்சும் ஒரு ஆப்பரேஷன் ஈவில் எண்ணத்தோட இங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு வேற எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது, நான் அவங்கள கொன்னுதான் ஆகணும். பட் உனக்கு அப்படி கிடையாது. இந்த ரூமர்ஸ் எல்லாம் நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே நல்லபடியா வாழ்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். சோ இந்த யோசேஸ்க்கு நீ ஹெல்ப் பண்றியா? உன்னோட ஸ்கூல்ல போயிட்டு நீ ஒரு ரூமரை பரப்பி ஆகணும்னு சொல்லி சொல்றான். பட் இதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நீ பண்ண தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நேனே என்ன சொல்றா, கண்டிப்பா அந்த ரூமர்ஸை நான் பரப்புறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்களை பார்க்க சின்ன வயசுல என்னோட ஹாம்ஸ்டர் குட்டி ஒண்ணு செத்து போயிடுச்சு, அதுங்கள மாதிரியே இருக்கு. சோ கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாங்க. சோ இப்படி பேசிக்கிட்டே நம்மளோட ஹானோகோ டெரஸ்ல போயிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். இவ உடனே இங்க பாரு, இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ல, இனிமே நான் ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு சான்ஸே இல்லன்ட்டு ஹானோகோ ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, உனக்கு இந்த ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ண வர்றது உனக்கு சுத்தமா பிடிக்கலையா? ஆனா நான் ஒரு நாள் ஃபுல்லா எப்படா ஸ்கூல் முடியும், எப்ப நேனே இங்க வருவான்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. சோ நீ வர்றது என்னோட ஃப்ரெண்ட நான் கடைசியா பார்க்க போறேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் ஹியூமனா இருக்கும்போது நான் அப்படிதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது நேனேவும் வந்துட்டு, நான் சும்மா தான் அப்படி சொன்னேன், நான் டெய்லி உன்னை வந்து பாக்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அண்ட் இந்த ரூமர்ஸையும் நான் பரப்பி விடுறேன் பாரு, அது மட்டும் இல்லாம நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது உனக்கு ஒரு நிக் நேமும் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க ஒரு 2 ஸ்கூல் கேர்ள்ஸ், என்னோட பொருள் உனக்கு காணாம போயிடுச்சு, இது அந்த யோசேவா தான் இருக்கும், அதை பார்த்தா என்ன அது கொல்ல போகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம நேனே அங்க போயிட்டு என்ன பண்றானா, ஃபுல்லா கேண்டிஸ் எடுத்து கொடுத்து, இங்க பாரு யோசேஸ், உன்னோட பொருள் எதுவும் திருடக்கூடாது அப்படின்னா உன்னோட பாக்கெட்ஸ்ல எப்பவுமே சாக்லேட்ஸை வச்சுக்கோ, அதுங்களுக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ உன்னோட பொருளை திருட வரும்போது இந்த சாக்லேட்ஸை பார்த்தா அது மைண்ட் மாறி சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடும். சோ நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே நான் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவ கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்க்கு போறா. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட நேனோவும் ஹானோகோவும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிய பத்தி நேனே சொல்றாங்க. இங்க பாரு, ஒரு ஈவில் கோஸ்ட் கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பிரின்ஸ் அவளை வந்து காப்பாத்துறான். வாவ், இது எவ்வளவு சூப்பரா இருக்கும், இதே மாதிரி என்னோட பிரின்ஸ் எப்ப வருவானோன்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹானோகோ என்ன சொல்றா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, உனக்கு எந்த டேஞ்சர்னாலும் நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வானத்துல இருந்து குதிச்சு அந்த படத்துல வர மாதிரியே வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே வாவ், இந்த ஈவில் கோஸ்ட் அழிக்க வந்த இளவரசன் இவன் தானா அப்படின்னு சொல்லி நேனே பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹானோகோ சொல்றான், நீ மினமோட்டோ கிளான்ல இருந்து தானே வர, நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறான். அப்பதான் இந்த பையன் என்ன சொல்றான், உன்னை அடிக்க வந்த எக்ஸார்சிஸ்ட் தான் நான் அப்படின்னு சொல்லும் போதுதான் நேனேக்கு நம்ம ஹானோகோ எக்ஸ்பிளைன் பண்றான், மினமோட்டோ கிளான்ஸ் பல வருஷங்களா இந்த உலகத்துல இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இங்க இருக்கிற அப்பேரிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அழிக்கிற தொழில இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிளான்ஸ் மினமோட்டோ கிளான்ஸ சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பையன் உடனே வந்துட்டு தன்னோட கொடையை எடுத்துட்டு போயிட்டு ஹானோகோவை அட்டாக் பண்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஹானோகோ அந்த கொடையை டச் பண்ண உடனே அவன் மேல லைட்னிங் பட்டு அவன் சுருண்டு விழுந்துடுறாங்க. அப்பதான் மினமோட்டோ சொல்றான், இது எங்களோட சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன், இந்த ஸ்டாஃப் எந்த கோஸ்ட் தொட்டாலும்
போட்டாலும் உடனே அது அழிஞ்சே போயிடும் சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போகும்போது நேனே அவனை வந்து தடுக்கிறாங்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஹானோகோ ஒண்ணு கெட்டவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த பையன் சொல்றான், உனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா, இவன் ஒரு நைஃப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கோஸ்ட்னு சொல்லிட்டு ஹானோகோவை தான் சொல்லுவாங்க. என்னோட பாட்டி இவனை எக்ஸார்சிஸ்ட் பண்றதுக்காக எத்தனை வருஷமா ட்ரை பண்ணி கடைசியில அவங்க செத்தே போயிட்டாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேன். நீ என்ன இவன் ரொம்ப காமான பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ உன்கிட்ட நடிக்கிறான். ஏன்னா இவன் ஹியூமனா இருக்கும்போது ஒருத்தன் அந்த கத்தி வச்சுதான் அவன் கொன்னு இருக்கான். அதனாலதான் கோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கத்தி இவனோட வெப்பனா இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டே நேனேவே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆமா, எனக்கு ஹானுகோ பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹானுகோ அங்க எழுந்திருச்சுறாங்க. எழுந்திருச்ச உடனே அவனோட ஃபுல் கெட்டப்பே மாறுது. மாறின உடனே இந்த மினமோட்டோ அவனோட ஸ்டாஃபை வச்சு அட்டாக் பண்றான். பட் ஹானுகோ அதை தைரியமா அதை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அந்த லைட்னிங் இவனை வந்து அட்டாக் பண்ணுது. பட் இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இங்க பாரு, நீ மினமோட்டோ கிளான்ல இருந்துதான் வந்திருக்க, ஆனா நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ என்ன அழிக்கிற அளவுக்கு நீ பவர்ஃபுல்லே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் தன்னோட கத்தி எடுத்து இவனை கொல்ல வர அந்த செகண்ட்ல நேனேவே பார்த்து பயந்துடுறா. பட் நம்ம ஹானுகோ என்ன பண்றானா, ஒரு ஹெட் ஃபிளிக்கர் ஒண்ணு பண்ணிட்டு, இங்க பாரு, நீ தோத்து போயிட்ட, சோ இதுக்கப்புறம் என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டாஃப்ல ஒரு சீல போட்டுட்டான். இதுக்கப்புறம் இதை வச்சு எந்த ஒரு கோஸ்டையும் உன்னால எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த மினமோட்டோ அதை அழிக்க ட்ரை பண்ணும்போது கூட அது அழியவே மாட்டேங்குதுங்க. அப்பதான் ஹானுகோ வந்துட்டு மினமோட்டோ உன்னோட கைய காமின்றான். கைய பார்த்த உடனே, இங்க பாரு, இந்த ஸ்டாஃபை யூஸ் பண்ற அளவுக்கு கூட உனக்கு பவர் இல்ல, உன்னோட கை எவ்வளவு காயப்பட்டிருக்கு பாரு, உடனே அதை போயிட்டு சரி பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வேணும், ஆனா உன்கிட்ட ஒண்ணு நான் சொல்றேன், கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய எக்ஸார்சிஸ்டா ஆவ அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்படியா நீ சொல்ற அப்படின்னு இவன் டைவர்ட் ஆகுறான். அந்த சமயத்துல இவனோட வயிற்றுலயே ஒரு குத்த போட்டுட்டு அவனை நாக் அவுட் பண்ணிடுறாங்க. அப்பதான் நேனே வந்துட்டு, இவளுக்கு ஒன்னும் ஆகாதுலன்னு சொல்லும் போது, ஒன்னும் இல்ல, அவன் பவர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டான், அதனாலதான் இப்படி இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் சரியாயிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹானுகோ என்ன சொல்றான், உனக்கு என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிய வந்துருச்சு, சோ நான் கெட்டவன் நினைச்சா நீ என்கிட்ட பழக வேண்டாம், பட் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நேனே அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா பயந்து போய் நிக்கிறாங்க. சோ ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த சமயத்துலதான் அகைன் ஒரு ரூமர் ஒண்ணு கிளம்புது. அது என்னதுன்னா, இந்த ஸ்கூல்ல ஒரு கர்ஸ்ட் ஸ்டார் கேஸ் ஒண்ணு இருக்கு, அதுல தயவு செய்து 4வது ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வச்சிடாதீங்க. ஏன்னா 4வது ஸ்டெப் மேல கால் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகி போயிடுவீங்க. உங்களுக்கு இந்த மிசாகி ஸ்டார்ஸ் பத்தி தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை பை கைஸ்.